எழுதிட்டான். அதனால கெட்டவன் கெட்டவனா தான் இருப்பான்னு சொல்லிட முடியாது. கெட்டவனும் நல்லவனா மாற 1000 வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவன் மாறணும். அப்படி மாறிட்டான்னா அவன் மனுஷன் ஆயிடுவான். அதுக்கு முன்ன மிருகம் மாதிரி வாழ்ந்திருப்பான் அவன். ஆனா மாறும்போது மனுஷனா மாறிடுவான். அப்ப அவனுக்கு மற்றவனை விட பேர் அவனுக்கு சிறந்த பேரா கிடைக்கும். ஏன்னா ஒரு நல்லவன் எப்பவுமே நல்லவன் ஆகிறது ஒன்னும் பெரிய அதிசயம் கிடையாது. ஒரு கெட்டவன் நல்லவன் ஆகிறது பெரிய சிறப்பு அது. கண்டிப்பா. அதனால அந்த கெட்டவன் நல்லவன் ஆவறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவன் தேடி அதை பயன்படுத்திக்கினான்னா அவனுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அவன் எப்பவுமே நான் கெட்டவனாவே இருந்து சாவேன் அப்படின்னு சொன்னா அந்த விதியை நம்மளால மாற்ற முடியாது. அதனால வாழ்க்கைன்றத நான் பல பேருக்கு நன்மையை செய்யணும். இந்த மனிதன் இருக்கிறான்னு சிறுத்தை இருக்குது. சிறுத்தை ஒரு பொருளை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்டு விட்டுட்டு போகாது. அது சாப்பிட்ட மிச்சத்தை மரத்து மேல வச்சிடும். அது மிருக இனம். மனித இனம் எப்படின்னா நீ சாப்பிட்றன்னா அந்நேரத்துக்கு ஒருத்தன் வந்தான்னா நீ சாப்பிட்றதுல பாதி கொடுக்கணும் அவனுக்கு. அதுதான் மனித இனம். அப்ப மனித இனத்தினுடைய செயல்பாடுகள் குணங்கள் என்னன்னா கொடுத்தே பழகணும், வாங்கி பழகக்கூடாது. கொடுத்தே பழகினீன்னா உன்னை தெய்வம் பார்த்துக்கினே இருக்குது. உன்னுடைய கொடுத்த பலன் நீ கண்டிப்பா இறுதிக்குள்ள அனுபவிச்சே தீர்வு. அதை மாற்றவே முடியாது. ஏன்னா மனுஷனுடைய நினைவுகள் மாறலாம், மற்ற எல்லா நினைவுகளும் மாறலாம். இறைவனுடைய நினைவு எப்பவுமே மாறாது. அவன் ஏதோ ஒரு எழுதிட்டான். அதனால கெட்டவன் கெட்டவனா தான் இருப்பான்னு சொல்லிட முடியாது. கெட்டவனும் நல்லவனா மாற 1000 வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவன் மாறணும். அப்படி மாறிட்டான்னா அவன் மனுஷன் ஆயிடுவான். அதுக்கு முன்ன மிருகம் மாதிரி வாழ்ந்திருப்பான் அவன். ஆனா மாறும்போது மனுஷனா மாறிடுவான். அப்ப அவனுக்கு மற்றவனை விட பேர் அவனுக்கு சிறந்த பேரா கிடைக்கும். ஏன்னா ஒரு நல்லவன் எப்பவுமே நல்லவன் ஆகிறது ஒன்னும் பெரிய அதிசயம் கிடையாது. ஒரு கெட்டவன் நல்லவன் ஆகிறது பெரிய சிறப்பு அது. கண்டிப்பா. அதனால அந்த கெட்டவன் நல்லவன் ஆவறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவன் தேடி அதை பயன்படுத்திக்கினான்னா அவனுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அவன் எப்பவுமே நான் கெட்டவனாவே இருந்து சாவேன் அப்படின்னு சொன்னா அந்த விதியை நம்மளால மாற்ற முடியாது. அதனால வாழ்க்கைன்றத நான் பல பேருக்கு நன்மையை செய்யணும். இந்த மனிதன் இருக்கிறான்னு சிறுத்தை இருக்குது. சிறுத்தை ஒரு பொருளை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்டு விட்டுட்டு போகாது. அது சாப்பிட்ட மிச்சத்தை மரத்து மேல வச்சிடும். அது மிருக இனம். மனித இனம் எப்படின்னா நீ சாப்பிட்றன்னா அந்நேரத்துக்கு ஒருத்தன் வந்தான்னா நீ சாப்பிட்றதுல பாதி கொடுக்கணும் அவனுக்கு. அதுதான் மனித இனம். அப்ப மனித இனத்தினுடைய செயல்பாடுகள் குணங்கள் என்னன்னா கொடுத்தே பழகணும், வாங்கி பழகக்கூடாது. கொடுத்தே பழகினீன்னா உன்னை தெய்வம் பார்த்துக்கினே இருக்குது. உன்னுடைய கொடுத்த பலன் நீ கண்டிப்பா இறுதிக்குள்ள அனுபவிச்சே தீர்வு. அதை மாற்றவே முடியாது. ஏன்னா மனுஷனுடைய நினைவுகள் மாறலாம், மற்ற எல்லா நினைவுகளும் மாறலாம். இறைவனுடைய நினைவு எப்பவுமே மாறாது. அவன் ஏதோ ஒரு